டேவிட் அங்கிருந்த மரங்களை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கா. அங்கே ஒரு அழகான ஒரு பொண்ணு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அவள் பேர் தான் மாயா, டேவிட்டோட ஒய்ஃப். அந்த ஊர்லேயே அவள் தான் ரொம்ப அழகின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அவள் பார்க்குறக்கும் அவ்வளோ அழகாக இருப்பா. அன்னைக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா. அதை பார்த்த டேவிட் அங்கேயே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து மரம் வெட்டுறதுக்காக போகிறாங்க. அந்த மரம் வேறு பக்கம் விழுகிறதுக்கு பதிலாக மாயாவோட கையிலேயே விழுந்துடுது. அவளை காப்பாற்றணும்னு சொல்லி அவளோட கையை வெட்டிடுறா. அன்னையிலேருந்து அவங்க வாழ்க்கை ரொம்ப சோகமாக மாறி போகுது. அவளை பார்க்குறவங்க எல்லாருமே அவள் அசிங்கமாக இருக்கான்னு நினச்சி இவள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுலேருந்து அவள் அந்த வீட்டை விட்டே வெளியே வர்றதில்ல. அதனால டேவிட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி அவனோட சொத்தெல்லாம் விற்று அவளுக்காக ஒரு தங்க கையை ரெடி பண்ணி கொடுக்குறா. அதை போட்டதுலேருந்து அவளை பார்க்குறவங்க எல்லாருமே அவள் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவளுக்கு அவளோட அழகு மேலே இன்னும் கர்வம் அதிகமாகிடுது. அந்த கையை என்றைக்குமே நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் அவளுக்கு ஒரு வியாதி வருது. அந்த தங்கக்கை உடம்புல இருக்கிறனால அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தங்கக்கையை கழட்ட போகும்போது நான் செத்தாலும் இந்த கையை கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதனாலேயே அவள் இறந்து போகிறா. அவள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த தங்கக்கையை என்னோட சேர்ந்து புதைச்சிரு அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி டேவிட்டும் பண்ணுறா. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு ஃபினான்சியலாக ரொம்ப லாஸ் ஆகுது. எப்படியாவது அந்த தங்க கையாவது எடுத்து பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழியை நோண்ட ஆரம்பிக்கிறா. அந்த தங்க கையை எடுக்கும் போது அந்த இடத்துல மாயா கண்ணை முழிக்கிறா. என்னுடைய எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.